Realme அவங்களோட 10 சீரீஸில் 10 Pro Plus அண்ட் 10 Proன்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம 10 Pro Plus பற்றி பார்க்கலாம். லான்ச்சுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ரூமர்ஸ், எக்கச்சக்கமான ஹைப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 10 Pro Plusக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட நம்பர் சீரியஸில் கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த Realme 10 Pro Plus மாடலுக்கு மட்டும். 10 Pro Plusோட சைஸ் பொறுத்தவரை 6.7 inches. டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ரிசொல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல் ஒரு 10 பிட் சப்போர்ட் உள்ள பேனல், கூடவே 100% DCI-P3 கலர் கேமெட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 800 nits அப்படிங்கும்போது நல்ல டேரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியணும். AMOLED பேனல் யூஸ் பண்ணதுனால இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்தவரை MediaTek Dimensity 1080 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. MediaTek Dimensity 920 ஒரு ப்ராசஸர் இருந்தது. அதோட ஸ்லைட் ஓவர்லாக் வெர்ஷன் தான் இந்த 1080. ஆனால் இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். Snapdragon 760G அளவுக்கு இந்த ப்ராசஸரில் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், 8256 அண்ட் 12256னு 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. கேமராஸ் பொறுத்தவரை 108 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சர், இதுக்கு 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி சென்சரை ஆப்பர்ச்சர் பொறுத்தவரை f1.75 அண்ட் சென்சார் சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.67 inches பெரிய சென்சார். செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக 112 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சர் எப்பவும் போல் தேவையில்லாமல் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர். இந்த மேக்ரோ ஷூட்டர் மூலமாக நீங்கள் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல க்ளோஸாக சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போயிட்டு உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. செல்ஃபீஸ் பொறுத்தவரை 16 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சர் பஞ்சோலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. 10 Pro Plusோட திக்னஸ் பொறுத்தவரை 7.78 mm. நல்ல ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் வெயிட்டும் 173 grams தான். சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் Android 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI ஆன Realme UI வெர்ஷன் 4.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு X-axis லீனியர் மோட்டர் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்தவரை Realme 10 Pro Plus இப்போதைக்கு சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிரும். சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் 8/128GB வேரியண்ட் 19500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் 26000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். 20,000 to 23,000 லான்ச் பண்ணாங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் Realme 10 Pro. Realme 10 Pro பாக்ஸி ஷேப்பில் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்கு 6.72 inches AMOLED பேனல், ரிசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 680 nits வரைக்கும் போகும். அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இங்கே 93.76% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz. ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வரை LPDDR4X RAM அண்ட் 256GB வரை UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா 1TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் சேம் கேமரா செட்டப் தான், எந்தவித சேஞ்சஸும் இல்லை. பேட்டரியும் இங்கே அதே 5000 mAh தான். ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. Realme 10 Proமே 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான். ப்ரைஸிங் பொறுத்தவரை Realme 10 Pro பேஸ் வேரியண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் 18500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8GB RAM அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாக கூட தெரியலாம். இதோட கம்மியான ப்ரைஸ் இந்தியா லான்ச் பண்ணதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பண்ணும்போது இதோட கம்மியான ப்ரைஸில் வரது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இந்தியா லான்ச் பண்ணும்போது இதே ப்ரைஸோ இல்லை ஒரு 20,000க்குள்ளே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.